இன்னைக்கு நிறைய பேருடைய யங் பீப்புள் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, இன்னைக்கு நல்ல ஒரு இன்கம் வாங்கியிருக்கீங்க நீங்கள். ஆனால் இன்னைக்கு வந்து டைத்திங் யாருமே பண்ணுறதே இல்லை. பண்ணுறீங்கன்னா வெரி குட். டைத்திங் பண்ணுறவங்க கண்டிப்பாக தெரியும். அதாவது தசம பாகம்னு சொல்கிறோம், 10ல் 1 பாகம். ஒரு 10,000 நம்ம சேலரினா ஒரு 1,000 ருப்பீஸை எடுத்து முதலாவது சேலரி வந்ததும் அதை முதலாவது ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்களேன். அப்படி தான் சொல்கிறார், உன்னுடைய எல்லா உழைப்பின் முதல் பலனை நீ ஆண்டவருக்கு கொடு. ஆண்டவர் காசு இல்லாததுனால நம்ம கொடுக்க போகிறதில்ல. இட் இஸ் ஒரு நன்றி உணர்வு இல்லை. ஆண்டவர் எனக்கு நல்ல சுகம் கொடுத்துருக்கார், பலன் கொடுத்துருக்கார், இல்லைன்னா எப்படி வேலைக்கு போக முடியும், நல்ல வேலை கொடுத்துருக்கிறார். அந்த 30 நாளும் போய் நான் வேலை செஞ்சு அந்த ஒரு சம்பளத்தை வாங்கும்போது, இல்லை ஒரு தொழில் செய்து அதில் ஒரு லாபம் வரும்போது, இல்லை நம்ம தொழில் வந்து நல்ல வாய்க்க செய்திருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல எனக்கு கொண்டு வந்து கொடு, ஆலயத்துக்கு கொண்டு வா, இல்லை ஊழியத்துக்கோ எங்கே ஆண்டவர் கொடுக்க சொல்லுகிறாரோ ஆண்டவருக்கு அது நீங்கள் ஜெபம் பண்ணி எந்த இடத்துலேருந்து உங்கள் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் கிடைக்குதோ அந்த இடத்துல உங்களோட தசம பாகத்தை நீங்கள் விதைங்க. சரியா? இது முதலாவது ஒரு காரியம்.